Jackie Cinemas. Unbiased cinema review. ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் சவுத் கொரியாவில் 2017ஆம் ஆண்டு வெளியான த சேஸ் படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இங்கே கீழே இருக்குது, அதை அழுத்துங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஒரு இருக்கும், அதை அழுத்தினீங்கன்னா இந்த ஜாக்கி சினிமாஸில் நம்ம போடுற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சேசர் அப்படின்னு ஒரு படம், த பெஸ்ட் மூவி என்ன சொல்கிறது ஃப்ரம் சவுத் கொரியா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு பிம்பு ஒரு பொண்ணை அனுப்புவான், எல்லா பொண்ணும் காணாமல் போயிட்டே இருப்பாங்க, அவன் எப்படி தேடுறான் அப்படின்றது. அவன் முன்னாள் டிடெக்டிவ் ஆக்சுவலி. அந்த மாதிரி இந்த படம் வந்து த சேஸ், அவ்வளோதான். சேஸர் கிடையாது, சேஸ் துரத்துதல் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். ஸோ இந்த படம் நிஜமாலுமே வந்து இதுவரை இந்த படம் பார்க்கலன்னா தயவுசெய்து பார்த்துருங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. சார் மற்ற படத்துக்கெல்லாம் லிங்க் கொடுக்க மாட்டேங்க, சில விஷயங்கள் சொல்ல மாட்டேங்கன்னா இங்கேயே திரும்பவும் சொல்கிறேன். நண்பர்கள் டிவிடி கொடுப்பாங்க, ப்ளூரே வாங்கிட்டு வருவாங்க, ஃபாரின் போய்ட்டு வரவங்க கொடுப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் மூலமாக நான் படம் பார்க்குறேன். அப்புறம் உலக சினிமாவுக்கு விழாக்களில் கலந்துக்கிட்டு படம் பார்க்குறேன். அதனால் வந்து லிங்க் கொடுங்கன்னு எனக்கு தயவுசெய்து தொலை பண்ணது இருக்கிறது சொல்லிடுறேன். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, டோன்ட் மிஸ் திஸ் மூவி. அந்த மாதிரியான ஒர்த்தான ஒரு மூவி, ரைட். இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன? சிம் டேக் இவர் வந்து ஒரு 55 வயசு இருக்கிட்ட இருக்கும். யாரும் பொண்டாட்டி போலலாம் கிடையாது. ஆனால் மிலிட்ரி சர்வீஸில் ஆக்சுவலாக அவர் வந்து ஒர்க் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் நிறைய கட்டி வாடகை வாங்குகிற ஒரு ஆள். அவர் லேண்ட்லார்டு, அவர் ஆக்சுவலி ஒரு மிகப்பெரிய லேண்ட்லார்டு. ஆனால் வாடகை வந்து எல்லார்ட்டையும் வந்து ரொம்ப கராராக கேட்பார். பணம் மட்டும்தான் பிரதானம் அப்படின்னுவார். ஆனால் வாழ்க்கையில் வந்து இது யாராவது ரொம்ப அடிபட்டுருக்காங்க, யாராவது ரொம்ப ஃபீலிங்காக இருக்காங்கன்னா எதுக்கு இவங்களாம் வாழணும், செத்து போனால் போதுமே அப்படின்ற மாதிரி சுயநலவாதி. பட் அவரை பார்த்தின பிம்பம் எப்படி இருக்கும் அந்த ஊரில் அப்படின்னா, அந்த ஆளை பற்றி அவன் வந்து ஒரு சுயநலக்காரன், பணம் பக்கி அவன் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அவன் லேண்ட்லார்டு ஆனால் ஆக்சுவலாக. ஸோ அவன் வந்து எல்லார் வீட்டையும் கேட்பான். அவன் வீட்டுக்கு வந்து 205 வந்து ஒரு பொண்ணு இருக்கும், ஒரு வயசு பொண்ணு இருக்கும். அவன் கூட வந்து ஃப்ரெண்டு எப்போ ஒரு தங்கி இருப்பான். இந்தாண்ட பக்கம் வந்து ஒரு கிழவன் இருப்பான், அவனும் தனியாக தான் இருப்பான். ஆனால் பணம் கொடுக்க மாட்டான். வீட்டில் மட்டும் ஃபுட்டு மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இவனுக்கு கோவம் வந்து, ஏன்டா வாடகை கொடுக்கறதுக்குள்ள ஒருத்தன் நல்லா சாப்பாடு மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்க, நல்லா நல்ல சாப்பாடெலாம் வச்சுக்கிட்டா அப்படின்ட்டு இவன் வந்து கோவமாக அவனை கத்திட்டு இருப்பான். அந்த கிழவன் அவனும் வயசானவன் தான். பட் அந்த இப்படி போயிட்டுருக்கிற ஒரு படம்னா அப்புறம் எப்படி அது ஒரு படமாக இருக்கும்? ஒரு அசாதாரண ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொலை வந்து தண்ணியில் நடக்குது. எங்கே ஒரு ஆற்று பக்கத்தில் ஆறு ஒன்று ஓடிட்டுருக்கு, அதில் வந்து நடக்குது. ஸோ அதுக்கு பிறகு ஒரு கொலை என்னென்னா, அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து யாரும் இல்லாத ஒரு கிழவன் வந்து செத்து போய் கிடக்கிறான். இது வந்து 2வது கொலை. 3வது ஒரு கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பக்கத்தில் வீட்டில் வந்து ரெண்ட் கேட்க போவான் இல்லையா, ஒரு கிழவன் இருப்பான் இல்லையா, அவன் வந்து முன்னாள் டிடெக்டிவ். அவன் சொல்லுவான், 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கொலைகள் நடந்தது, அந்த கேஸ் வந்து சால்வே பண்ணலை. அது வந்து ஏன்னா அந்த நேரத்தில் ஒலிம்பிக் மேட்டர்லாம் நடந்ததுனால இந்த கேஸை வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் சீக்கிரமாக மூட்டாங்க. ஆனால் இதே ஸ்டைலில் அப்படி ஒரு கொலைகள் அப்போ நடந்தது. நீ ஒன்றா பாரு. அதுக்கு அடுத்தது இங்கே இன்னொரு ஆள் இதே ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒருத்தன் சாவான். அதுக்கப்புறம் வந்து ஒரு வயசான ஒரு வயசு பொண்ணு வந்து நல்ல வயசு பொண்ணு வந்து சாவும். அதுவும் வந்து நீண்ட முடியோடு இருக்கக்கூடிய பொண்ணு சாவும், பாரணி அப்படின்னு சொல்லுவான். அதேமாரியே அந்த சம்பவங்கள் நடக்கும். இப்போ இந்த லேண்ட்லார்டுக்கு இதை நம்புறதா வேண்டாமான்னு தெரியாது. இதில் கொடுமை என்னென்னா, சொன்ன டிடெக்டிவும் செத்து போகிறான். யார் இது மாதிரிலாம் நடக்கும்னு சொன்ன டிடெக்டிவும் செத்து போகிறான். அவன் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவன் தான், அங்கே செத்து போகிறான். திடீர்னு பார்த்தா இந்த பக்கத்தில் இருக்கிற பொண்ணும் காணாமல் போகிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இந்த லேண்ட்லார்டு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சானா, கொலைகாரன் யாருன்னு தேடினானா? ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு கேஸில் அது. இப்போ இந்த ஆளுக்கு வந்து போய் எப்படி அதை கண்டுபிடிக்க போகிறான்? அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுக்கிட்ட லெண்டு கேட்டு நச்சரிச்சாலும் கூட மனிதாபிமானம் ஒன்று இருக்குது இல்லையா, அப்படி இருக்கும்போது இவன் போய் அந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணால் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன? இதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு க்ரைம் த்ரில்லர் இந்த படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் இது ஸ்பாய்லர்ஸ் இருக்கும், அதனால் படம் பார்க்காதவங்க தயவுசெய்து படம் பாருங்கள். நான் பெருசாலாம் சொல்லலை. பட் இந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, பணம்ன்ற அந்த கேரக்டர், அந்த 2 மரணத்துக்கு பிறகு வந்து அவன் யார்கிட்ட சொல்லுவான், அந்த பக்கத்தில் டிடெக்டிவ் இருக்கான் இல்லையா, ரிட்டையர் டிடெக்டிவ், அவன்கிட்ட சொல்லுவான், டேய் எல்லாம் செத்துட்ருக்கான வயசானவங்களாம், நானும் வீட்டில் படுத்துட்ருக்கேன், என் அப்பா எனக்கு ஒரே ஹெல்ப் பண்ண, அப்பப்போ வந்து வீட்டை கதவை தட்டி நான் உயிரோடு இருக்கேன் மட்டும் பார்த்துட்டு போகணும். அப்போ
இந்த மரணங்கள், அருகில் நிகழக்கூடிய மரணங்கள் ஒரு மனிதனை எப்படி மாற்றுகின்றது. பணம் சுற்றிட்டு இருந்தவன் அந்த உடம்பு சரியில்லாமல்னா செத்து போகணும் தானே, எதுக்கு வந்து உயிரோடு இருக்கணும் அப்படிலாம் ரொம்ப சுயநலமாக யோசித்தவன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகின்றான் அப்படின்றத மிக அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் லீடு, அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க போகிறதுக்கான அந்த லீடெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அதிலே சில பிளாக் ஹியூமர்ஸ் இருக்கும். மிக முக்கியமாக அந்த பார்க் பியாங் டால் அப்படின்ட்டு அந்த என்ன சொல்கிறது, டிடெக்டிவோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவார். நடுவில் அந்த பசங்க கூட சண்டை போடுறப்பெல்லாம் இவர் உள்ளார ஹெல்ப் பண்ணுவார். அவர் கொஞ்சம் கீழே மாதிரி தான் இருப்பார். அது என்ன காரணம் படம் பாருங்கள். அவர் டோங் இல் சங், ஃபண்டாஸ்டிக்கான நடிப்புங்க. அவர் நிறைய படங்களை பார்த்துருக்கேன். இந்த படத்தில் மிக சிறப்பான நடிப்பை வழங்கியிருக்கிறாரு. ஸோ அந்த கேரக்டர் இந்த படத்தோட ஒரு ஜீவன் வச்சுக்காங்களேன். ஸோ நிஜமாக இந்த படம் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு படம். இந்த திரைப்படமானது வெப்காமிக்கில் வந்த கதாபாத்திரத்துடைய அடிப்படையில் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது. ஸோ இந்த படம் வாழ்க்கையில் மறக்கவே தவிர்க்கவே கூடாத ஒரு பார்த்து தீர வேண்டிய திரைப்படம் ஜாக்கி சினிமாஸ் பரிந்துரைக்கிறது. இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் சொல்லக்கூடிய மதிப்பெண் 5க்கு 4. இந்த படம் பார்த்து தீர வேண்டிய படம். உள்ளூர் சினிமாவிலிருந்து உலக சினிமா வரை அனைத்து விதமான சினிமா தகவல்கள் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரே தளம் ஜாக்கி சினிமா தளம் என்பதை பெருமையுடன் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.